செங்கல்பட்டு ரகம், காங்கேயம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பெருமை மிகு ஒரு பிரீட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஏறு தழுவுதல் அதை யார் தொடங்கினாங்கிறது உங்ககிட்ட இந்த கிரௌட்டையே கேட்கலாம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது. இந்த ஜல்லிக்கட்டை முதல்ல யார் பண்ணா? எனிபடி கேன் டெல்? கிருஷ்ணர் தான் முதல்ல ஜல்லிக்கட்டுக்கு ஆசான். ஏன்னா ஆழ்வார்களுடைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் எல்லாம் 7 காளைகளை அடக்கினார் கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் தான் வாடிவாசல்ங்கிறதையே தொடங்கி வச்சார். ஏன் கிருஷ்ணருக்கு ஏன் வந்து அந்த வேலை அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, வீர விளையாட்டு. நம்ம 7 காளைகளை வந்து அடக்கிறது எதுக்குன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் காளமாட நம்ம வந்து பெஸ்ட் பிரீட் ஸ்டட் புல்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டே. இப்ப நமக்கு என்ன ஆகுது? ஸ்டட் புல்ஸ் இல்லாதனால குவாலிட்டி ஆஃப் மில்க் கம்மியாகுது, குவாலிட்டி ஆஃப் பவுடர் கம்மியாகுது. அப்ப நம்ம யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் அதோடைய பலன் வந்து அடையிறது இல்லை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபங்கிறோம். அந்த தனம்ங்கிறது என்னன்னா இந்த கவு தான் வெல்த். ஸோ தனம், அது மூலமா தானியம் பசுவும் இருக்கணும், அப்பந்தான் உங்களுக்கு வந்து புத்திரன் வரும். இப்போ வந்து இந்த ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 2.1க்கு கீழே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நம்ம யோசிச்சோம்னா, ரியல் கவ்வை வந்து நம்ம இது பண்ணல. நம்ம வந்து ஃபேமிலி டாக்டருங்கிறது வந்து வச்சிருக்கோம். ஃபேமிலி ஃபார்மர், ஃபேமிலி கவ் அப்படிங்கிற கான்செப்டை மறுபடியும் கொண்டு வந்தாதான் நம்மளால வந்து கண்டிப்பா ஃபேமிலி டாக்டர் நம்ம வீட்டுக்கு வெளியே போகணும். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நாய் வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஆத்துக்குள்ள எல்லாம் வந்து நாய் வீட்டுக்குள்ள வந்ததுனால நோயும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. முந்தி நாய் வெளியில இருந்தது, மாடு உள்ள இருந்தது, நோய் வெளியில இருந்தது. ஸோ டிவி உள்ள வந்தது, கலை நிகழ்ச்சிகள் வெளியில போயிடுச்சு. இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கோயிலா நடக்கணும். அதனாலதான் கோயில் அப்படின்னு நீங்க வந்து அது கூட வச்சுக்கலாம். அதுல கூட கோ இருக்கு, கோத்திரம், கோ எல்லாமே, கோ கிருபா எல்லாத்துலயுமே கோ தான் இருக்கு. எல்லாமே நம்ம கோ சொல்லிட்டோம். இப்ப வந்து வான்னு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் வந்து இந்த நிகழ்ச்சியை. இப்போ தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாரும் கேட்பாங்க. கிருஷ்ணர் வந்து மதுரையில பிறந்தவர், மதுரையில பிறந்தவர் இல்ல அப்படின்னு. அதுக்கு நான் வந்து ஒரு விட வச்சிருக்கேன். முருகனை பாருங்க நீங்க. பழனி முருகன் டைரக்டா, முருகன் வந்து அப்பாட்ட கோவப்பட்டு டைரக்டா திருச்செங்கோடுல வந்து இறங்குறாரு. அங்க அவங்க அப்பா இருக்காருன்னு பாக்குற. அவங்க அப்பா இருக்காருன்னு பார்த்தோன்னே முருகன் டக்குன்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, உடனே பழனிக்கு ஓடிட்டார். அந்த பழனியில என்ன பண்றாருன்னா காங்கேய மாடுகளை மேய்க்கிறார் முருகன். முருகனுக்கு வேலை இல்லையா காங்கேய மாடு மேய்க்கிறதுக்கு? தண்டம், அதுதான் ஆயுதம். அதாவது மாடு மேய்க்கிற அந்த கம்பு தான் அவருக்கு ஆயுதமா இருக்கு. அப்ப அந்த மாடு மேய்க்கிற கம்பை வச்சு காங்கேய மாடுகளை மேய்ச்சி நான் தாண்டா பெஸ்ட் கவ்ஹர்ட் இந்த வேர்ல்ட் அப்படிங்கிறாரு முருகன். அப்ப முருகனையும் ராமரையும் கிருஷ்ணரையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அவங்க சொன்னதை எடுத்துக்கணுமா வேண்டாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கலன்னா என்ன பண்றாங்க, எல்லாரும் மாடு மேய்க்க போடா அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கு காரணம் என்னன்னா, the best management person is the one who manages the cow. அந்த கவ்ஹர்ட் தான் வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் ஆக்சுவலி. ஒன்னு. ரெண்டாவது, முட்டாளுக்கு 3 வேளை மோர் சாதம் அப்படிங்கிறாங்க. எங்க அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க, நீ முட்டாள் பேசாம நீ மோர் சாதம் தான் சாப்பிடு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, முட்டாளா இருந்தா கூட நல்ல மாட்டு பால், that is called probiotics in the western science. இப்ப வெஸ்டர்ன் சயின்ஸ்ல சொல்றாங்க இதுதான் ப்ரோபயாட்டிக். ப்ரோபயாட்டிக்னா என்ன? மில்க், கர்ட், கீ, இந்த 3மே நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆன்சர் டு கேன்சர். சோ இது எங்க இருந்து வருது? லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் நடக்குது. எதனாலன்னா, நீங்க குடிக்கிற பாலே தப்பான பால். உடனே கோபால்னா பால் சப்ளை பண்றவங்கன்னு நினைச்சிடாதீங்க. நாங்க கோபால்னா நாங்க என்ன பண்றோம்னா கோசம்ரட்சணம் பண்றவங்க. கறக்காத மாட்டுப்பாலை தான் நாங்க பாக்குறோம். ஆனா ஒவ்வொருத்தரும் மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இல்ல மாடு வளர்க்கிறவங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, திமிழ் உள்ள மாடை பத்தி நான் பேசுறேன். மறுபடியும் நான் சொல்றேன், இங்க எங்களுடைய லோகோலயே பாத்தீங்கன்னா திமிழ் இருக்கும். ஏன் திமிழ் இருக்கும்னா, நமக்கு எந்த மாடுன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நாடு எதுன்னே நமக்கு தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுருங்கிக்கிட்டே வரோங்கிறதுனால. இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட திரும்பவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். why every faith is related to an animal? இது வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். why every faith?
கிரைஸ்ட் ஆகட்டும், ப்ராபட் முகமது ஆகட்டும், பிற மதங்கள்லயும் அவங்க ஏன் வந்து ஒவ்வொரு அனிமலை வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க, வேற ஏதோ வச்சிருக்கலாம் இல்லையா, எதுக்காக அதை வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, if you don't know the answer, I know some of them would know the answer. ஏன்னா அங்க இருக்கிற கிளைமேட் அதுக்கு ஏத்தபடி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரைஸ்ட் வந்து ஷெப்பர்ட் அப்படிங்கிறோம், ஏன்னா அங்க உள்ள கிளைமேட். அப்போ இந்தியாவுக்கு யார் வந்து விஸ்வகுரு? கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் வந்து அதனாலதான் மாடு மேய்க்கிறார் அப்படிங்கறத வந்து நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். கிருஷ்ணர் வந்து சும்மா எனக்கு வந்து மாடு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மேய்க்கல, இட்ஸ் அ சயின்ஸ் ஆக்சுவலி. அதனால வந்து நம்ம சயின்டிபிக்கா இந்த சஸ்டைனபிலிட்டியை பத்தி பேசணும். இப்போ ஒரு புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, கவ் சேவ்ஸ் த பிளானட் அப்படின்னு ஒரு புஸ்தகம். ஒவ்வொருத்தரும் அதை படிக்கணும். Why cow saves the planet. அதே மாதிரி தமிழ்ல வந்து ரொம்ப அழகா நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. கால் நடை, காலால நடந்ததுதான் கால் நடைங்கிறத வந்து சொல்றாங்க. நம்ம எல்லாரும் வந்து எல்லாமே சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சயின்ஸை வந்து நம்ம படிக்கணும். ரிலிஜியன் வந்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த தர்மம் வந்து இது அழியக்கூடாதுங்கிறதுனால நீ வந்து பார்த்தீங்கன்னா 2 கொம்பு இருக்கு மாட்டுக்கு, ஒரு இதுல பாவம், ஒரு இதுல புண்ணியம், மேல திமிழ் இருக்கு, அந்த திமிழை சுத்தி வந்தா $90 கொடுத்து வெளிநாட்டுல வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து சுத்தி வர இது பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம், பேய் அரசு செய்தால் பிணம் துண்ணும் சாத்திரங்கள் மாதிரி நம்ம வந்து அப்படியே விட்டுடுறோம். நம்ம அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த ஆக்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதனால we request everybody that you follow the principle of small things. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. மாடு வளர்க்க முடிஞ்சா மாடு வளங்க, இல்லைன்னா கோ ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குங்க. 56 வகையான ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் பசுமாட்டுல இருந்து. சிட்டியில இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம கோ சம்ரக்ஷணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். we don't need money but we need many. first many volunteers for this cause. கடைசியா வந்து ஒரே ஒரு இதை முடிச்சுட்டு சொல்லி நான் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாரதியார் வந்து இந்த டைட்டில் மண்ணி வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குலதெய்வத்தை பத்தி கொடுத்திருக்கா. அதனால பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சின்ன அண்ணன் தம்பிக்குள்ள சம்பாஷணை பாடல் சொல்லியிருக்கார். காட்டு வழி தண்ணிலே அண்ணன் கள்ளர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டு குலதெய்வம் தம்பி வல்லமை தாரும் ஐயா, நிறுத்து வண்டி என்றே கல்வர் நெருங்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் அஞ்சுமடா. இதுல வந்து என்னன்னா, நம்ம காட்டு வழியில போகும்போது நம்மள திருடன் வந்துருவான், அந்த திருடனை வந்து இது பண்றதுக்காக நீங்க வந்து உங்களோட குலதெய்வத்தை சொல்லுங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் சொல்ல. நம்ம எல்லாருமே வாழ்க்கைங்கிற சம்சாரத்துல இருக்கோம். அந்த சம்சாரத்துல நம்ம எல்லாம் வந்து ஜீவாத்மாவா இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னா பரமாத்மாவை நினைச்சு நம்ம தியானம் பண்ணணும். அந்த பரமாத்மாவா கோமாதாவை தியானம் பண்ணி, கோமாதா எங்கள் குலமாதான்னு ஒரு படமே வந்திருக்கு. அந்த கோமாதாவை நம்ம தினசரி வழிபட்டு நம்ம வந்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.